இது ரொம்ப நடுக்கத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த ஆபிரகாமுக்கு முன்னாடி கர்த்தர் தூதனை அனுப்ப காரணம் என்னவென்றால், நம்பிக்கையை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணல, நம்பிக்கையை ஒன்றா தான் வைக்கிறான். நம்பிக்கையை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணல. ஒருவேளை இது ஆப்ஷன் ஏ நடந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆப்ஷன் பி நடந்தா கார்டில் மட்டும் இந்த காரியம் என்ன பார்க்கறதுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்போ இந்த இடத்துல நான் எதை அறியணும் தெரியுமா, எதை புரிந்து கொள்ளணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் அந்த அளவுக்கு அப்போ விசுவாசத்தில் இன்னும் எனக்கு முன்னாடி கர்த்தர் போகணும்னா கர்த்தருக்கு நான் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். என்ன நம்பிக்கையை கொடுக்கணும் தெரியுமா? இவன் இன்னொரு ட்ராக்குக்கு நேரா திரும்ப மாட்டான். ஆபிரகாம் பிள்ளை பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த நம்பிக்கையை கொடுத்துட்டார். ஆபிரகாம் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னமே நம்பிக்கையை கொடுத்துட்டார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள், கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்பதை கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம், அந்த காலத்துல வேதமா எழுதி கொடுக்கப்படவில்லை. அது மனசாட்சியின் காலம். எதுவுமே பிரமாணம், இதுதான்ப்பா பிரமாணம், இதுதான்ப்பா, அப்படி எதுவுமே எழுதி கொடுக்கல. அப்படி இருந்தும் இங்க பாரு, ட்ராக் மாறக்கூடாது. நாளைக்கு எனக்குன்னு ஒரு பிள்ளை வந்தா நான் இப்படிதான் நடத்தணும், நான் போயிட்டேன், என் பிள்ளை. அப்போ இந்த நம்பிக்கையை கர்த்தர் ஆபிரகாம் கர்த்தருக்கு தன் ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டான். எங்க அழைப்பிலிருந்து வரார். அந்த அழைப்பில் இருக்கிற உண்மை என்பது தன்னில் முடியாது, தன் தலைமுறை விஷயத்திலே தொடரும் என்பதுல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறான் பாருங்க. என்னை அழைத்திருக்கிறார்னா அவர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்கிறவர் மட்டுமல்ல, என் தலைமுறைக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார்.